வாழ்வோம் வாழ்விப்போம். மனுஷன் எப்படிப்பட்டவன்? சாதாரணமானவன் அல்ல, மல்டிபிள் ஃபிகர். இது எதுக்கு வழங்கப்பட்டதுன்னா, இந்த பிரபஞ்சத்தையே அனலைஸ் பண்ணி 5 அடுக்கையும் தாண்டி நம்ம ஞான வெளிக்குள்ள போகணுங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். இமேஜினேஷன், கற்பனை பண்ணுவது. ஆனா நம்ம அதை தப்பா பண்றோம். பழகும் போது சிரிச்சு சிரிச்சு குனிஞ்சு அந்த நாய் காலை நக்கிற மாதிரி குனிஞ்சு போய் அவன்கிட்ட பழகுவாங்க. அப்புறம் அவன்கிட்ட இருந்து பணமோ பதவியோ வாங்கின பிறகு அப்படி பாம்பு எழுற மாதிரி எந்திரிச்சுன்னு கொத்துறதுக்கு. ரொம்ப மிஞ்சி போனா புலி மாதிரி கடிச்சு கொதைது. இவனை என்னன்னு சொல்றது? நேற்று புலியா இருந்தா இன்னைக்கு பாம்பா இருக்கா, நாளைக்கு என்ன ஆவான்? ஒரு குணத்தில் மனிதன் இல்லை. அதனாலதான் மனிதன் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்ப இந்த பயணத்துல நம்ம பயணிக்கிற பொழுது நம்ம இறப்பை மட்டும், நம்ம பிறப்பை மட்டும் கருத்தில் கொண்டு நடப்பது மட்டுமல்ல, புறத்தில் இருப்பவர்களையும் அறிந்து கொண்டு நடக்க வேண்டும். அப்ப அதுக்கு பயிற்சி வேண்டும். இந்த பயிற்சியை அடுத்த உபதேசத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது அற்புதமான பயிற்சி. கண்டிப்பாக அந்த பயிற்சி இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம மட்டும் தனியா வாழல, மனிதர்கள் பல ரூபம். நம்ம வீட்லயே இப்ப ஒரு பொண்ணை லவ் பண்றோம்னு வைங்களேன், காதலிக்கிற போது அவ்வளவு கனிவா இருக்கும். ஆனா கல்யாணம் பண்ணி வந்த உடனே குணம் மாறிடும், அவளுடைய ஆளுமை வந்துடும். அதே ஒரு குழந்தை பெற்றுட்டான்னா இன்னும் பாட்டி ஆயிட்டானோ, எல்லாரும் மட்டும் மிதிக்க ஆரம்பிச்சிருவா. எனக்கு தெரியாதா? ஆனா காதலிச்சுட்டு இருக்கும் போது வாய் திறந்து பேசுறாரு. பாரிடின்னு சொன்னா கூட கண்ணை ஏர்ந்து பார்க்காது. அவ்வளவு நாணம். இது எங்க போச்சு? அது பெண் தான் மட்டுமல்ல, ஆணுக்கு இருக்குது. குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு குணம், பாலனாக இருக்கும் போது ஒரு குணம், இளைஞனாக இருக்கிற பொழுது ஒரு குணம். இல்ல, நேரத்துக்கு நேரம் மாதிரி, நேரத்துக்கு நேரம் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் மனுஷன். காசு இல்லாத போது ஒரு கும்பிடு, கையில காசு வந்த உடனே ஒரு தெம்பிடு, இல்ல எல்லாம் வம்பிடு. நம்ப முடியும். அப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அவன் என்ன லெவலே இருந்துட்டு போறான், அவன் என்ன லெவலே இருந்துட்டு போறான், அது அவங்கவுங்க கர்மா. நம்மளை நம்ம காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம என்ன பண்ணா, விதியை பற்றிய ஞானம் வேண்டும். விதியை வெல்வதற்கு மதி வேண்டும். அந்த மதியும் நம்மிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் என்ன பண்ணோம்? மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்திரைகளை எல்லாம் கிழித்து விட்டு அறிவை நாம் என்ன பண்ணோம்? கூர்மைப்படுத்த வேண்டும். அந்த கூர்மைப்படுத்துவதுதான் குருபிரானுடைய ஞான உபதேசங்கள், வழிகாட்டுதல். எனவே இந்த பயணம் என்பது உங்களுக்கு குறியீடு கொடுத்துதான் அனுப்பியிருக்கிறது, பிறப்பு டு இறப்பு வரை. இதுவரைதான் உங்க உலகம் இருந்துட்டே இருக்கும். உலகம் நாளைக்கு அழிஞ்சிரும், நாளை கழிச்சு அழிஞ்சிரும், நம்ம செத்த பறவை கிடையாது அப்படிலாம் நினைக்கவே கூடாது. உங்க வாழ்க்கை தான். ஒரு மெழுகுவர்த்தி ஏத்துறோம், மெழுகுவர்த்தி அணைச்ச உடனே உலகமே இருட்டிருமா? அது இருந்து கொண்டேதான் இருக்கும். நீ ஏத்தினாலும் அணைஞ்சாலும் உன்னுடைய வாழ்க்கை தான் முடிய போகுது. நீ எரியும் போது வெளிச்சம் கொடுத்த மாதிரி நீ நினைச்சுக்கிற. இது நம்ம மனசுக்குள்ள அறிமீனும் அகம்பாவம். எனவே ஞான பயணத்தில் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், ஞான பயணம் என்பது வாழ்வியல் முறை. இது ஒரு பயணம், பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள பயணம். இது நமக்கு அறிவிப்பு கொடுத்துதான் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனா அறியக்கூடிய அறிவை நாம் இன்னும் பெறவில்லை. இந்த பயணத்திலேயே அதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் பயணம் இனிமையாக இருக்கும். இந்த பயணம் என்பது விதியினால் வழங்கப்பட்டது. இந்த விதியை மதியினால் வெல்ல முடியும். அந்த மதியும் நம்மிடமே இருக்கிறது. அப்ப அந்த மதியை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் குருபிரான் உதவ வேண்டும். குரு வழங்கிய வழியில் நாம் பயிற்சி அளிக்கின்ற பொழுது இந்த ஞான பயணம் என்பது மிக அற்புதமான ஆனந்தமான பயணமாக இருக்கும். மண்ணில் மீண்டும் பிறவாத பெருநிலையை தருவதற்கும் அது உதவும் என்று சொல்லி இந்த வண்ணம் இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றேன். வாழ்வோம் வாழ்வு.